ஒரு செவ்வக ஓவியத்தின் நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. செவ்வக ஓவியம்னு படம், அதனுடைய நீளமும் கொடுத்துருக்காங்க, அகலமும் கொடுத்துட்டாங்க. நீளம் என்ன? நீளம் வந்து 4xy3, அகலம் வந்து 3x²y. நீளம் மற்றும் அகலம் முறையே 4xy3 மற்றும் 3x²y எனில் அதன் பரப்பளவை காண்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? பரப்பளவு L × B. L × B. இது L, இது B. சரியா? இதை மல்டிப்ளை பண்ணலாமா? 4xy3 × 3x²y போடலாமா? இப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்கு? கோஎஃபிஷியன்ட்டை எடுக்கணும். கோஎஃபிஷியன்ட் என்ன? கழித்தல், அதை எடுக்கணும். இது ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 4 × 3, இதுதான் ரூல். முதல்ல வந்து குறியீடு பெருக்கணும். குறியீடுன்னா தெரியுமில்ல? குறியீடு படிச்சிருக்கோம், தெரியுமா? குறியீடு எதில் படிச்சிருக்கோம்? 7th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தாச்சு. அதாவது மிகை குறியையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? மிகை குறி கிடைக்கும். மைனஸையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? அது மிகை குறி தான் கிடைக்கும். அதே இது மிகை குறியையும் மைனஸையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? குறைக்குறி தான் கிடைக்கும். அதே மாதிரி குறைக்குறியையும் மிகைக்குறியும் பெருக்கினாலும் குறைக்குறி தான் கிடைக்கும். இதுதான் பெருக்கல் அண்டு வகுத்தல் ரூல். குறியீடு மிகையும் பெருக்கினா மிகை கிடைக்கும், குறையும் பெருக்கினாலும் மிகை கிடைக்கும், மிகையும் குறையும் பெருக்கினா குறை தான் கிடைக்கும், குறையும் மிகையும் பெருக்கினா குறை தான் கிடைக்கும். இந்த ரூல் இது முதல்ல செய்யணும். அப்புறம் கெழுக்களை பெருக்க வேண்டும். மூணாவது ஸ்டெப் என்ன சொன்னோம்? மூணாவது கெழுக்கள். கெழுக்களை பெருக்கணும். கெழுக்கள்னா என்ன? கோஎஃபிஷியன்ட். மூணாவது தான் என்னது செய்யணும்? மாறியே பெருக்கணும். பெருக்கல் விதி இதுதான். முதல்ல குறியீடை பெருக்கணும், அடுத்து கெழுக்களை பெருக்கணும் கோஎஃபிஷியன்ட்டை, அடுத்து மாறினா என்ன? வேரியபிள். இங்கே முதல்ல குறிகளை பெருக்கணும்னு சொன்னாங்க. இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் இருக்குது. அதாவது மிகை இன்ட்டு மிகை தான். அடுத்து கெழுக்களை பெருக்கணும். 4 × 3 பெருக்கியாச்சா? அப்புறம் மாறிகளை பெருக்கணும். மாறினா 3 × x², x × x² இன்ட்டு y அடுக்கு 3 இன்ட்டு y போட்டாச்சா? இது மிகையால் பெருக்கினா மிகை தான் கிடைக்கும். அடுத்து இது நாம 12. இதுக்கு என்ன செய்யணும்? அடுக்கு விதி. அடுக்கு விதி என்ன? x × x⁴m. இங்கே 1 இருக்குது. x⁴m x⁴n என்ன? x அடுக்கு 1, x அடுக்கு 2, x அடுக்கு 1 + 3, அப்போ 3. y அதே மாதிரி y அடுக்கு 3, y அடுக்கு 1. இதுக்கு என்ன வரும்? y அடுக்கு 4. ஸோ இதுதான் ரிசல்ட். புரிஞ்சா? முதல் எடுத்தோன்னா குறியீடு என்ன? மிகைக்கு மிகை, குறைக்கு குறை பெருக்குனா மிகை தான் கிடைக்கும். மிகையும் குறையும் கொடுத்தா குறையும் மிகையும் கொடுத்தா. அடுத்து கெழுக்களை பெருக்கணும். அதுக்கடுத்து மாறிகளை பெருக்கணும். இப்போ புரிஞ்சா?
எடுத்துக்காட்டு 1 12 எக்ஸ் கியூப். அடுத்த எடுத்துக்காட்டு இந்த இது 7வது வகுப்பில் கற்றுக்கலைன்னா இப்போ கற்றுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. குறியீடை பெருக்கணும், கெழுக்களை அடுத்து பெருக்கணும், அடுத்து மாறி. இப்போ எடுத்துக்காட்டு 3 2 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கமா 3y ஸ்கொயர் z மற்றும் மைனஸ் z ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஆகியவற்றின் பெருக்கல் பலன் காண்க. இதே தான் பெருக்கல் பலன் என்ன? இது 2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் இன்ட்டு 3y ஸ்கொயர் z இன்ட்டு மைனஸ் z ஸ்கொயர் எக்ஸ் கியூப். என்னுடைய பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அதுக்கடுத்து 2 இன்ட்டு கெழுக்கள் 3 இன்ட்டு 1, இங்கே 1 இருக்குது. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அடுத்து இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இசட்னு போட வேண்டாம், ஏன்னா மைனஸ் குறியை இங்கே எடுத்துட்டோம். அல்லது இந்த இது யூஸ் பண்ணலைன்னா இங்கே மைனஸ் குறி போடணும். இப்போ பாருங்கள், மிகை இன்ட்டு குறை. சரியா? குறியீடு முதல்ல போட்டாச்சு. ரெண்டாவது 2 3 6 போட்டாச்சா? 3 2 6 6 1 6. இது எக்ஸ் எடுக்கு 2 எக்ஸ் எடுக்கு 3 எக்ஸ் எடுக்கு 2 ப்ளஸ் 3 5. ஒய் எடுக்கு 1 ஒய் எடுக்கு 2 ஒய் எடுக்கு 3. அடுக்குக்குறி இனிமேல் வேகமாக சொல்லுவேன், அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுக்குக்குறின்னு சொன்னால் அடுக்குறி ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இசட்டுக்கு மேலே 1 இருக்குது, இசட் 2, ஸோ இசட்டு 3. அடுத்தது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன், அதே நேரத்தில் புரியும்படி சொல்லி தருவேன். 3x ஸ்கொயர் ஒய் மற்றும் 2x கியூப் ஒய் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 9xy. இதை பெருக்குங்க. இது எப்படி பெருக்கிறது? 3x ஸ்கொயர் ஒய் இன்ட்டு 2x கியூப் ஒய் கியூப் ஒய் அடுக்கு 3 மைனஸ் 5 எக்ஸ் எடுக்கு 2y ப்ளஸ் 9xy. இதை பெருக்கலாமா? ஒவ்வொன்றையும் பெருக்கணும். இஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ஒய் இன்ட்டு 2x கியூப் ஒய் கியூப். பெருக்கியாச்சா? மைனஸ் போடலாம், அல்லது ப்ளஸ் போட்டு 3x ஸ்கொயர் ஒய் இன்ட்டு மைனஸ் 5x ஸ்கொயர் ஒய் போட்டாச்சா? அடுத்து 3x ஸ்கொயர் ஒய், இந்த 3x ஸ்கொயரை வச்சு இதை பெருக்கிறோம், அப்புறம் இதை பெருக்கிறோம், அப்புறம் இதை பெருக்கிறோம் இன்ட்டு 9xy. புரிஞ்சா? 3x ஸ்கொயர்டு இன்ட்டு இது, அப்புறம் 3x ஸ்கொயர் மைனஸ் 5xy பண்ணுறோம், அப்புறம் 3x ஸ்கொயர் 9y. இதை பெருக்கிக்கிறோம். பெருக்கிட்டு அப்புறமேட்டு ப்ளஸ் எல்லாம் கூட்டுவோம். இப்போ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 6 எக்ஸ் அடுக்கு 2 எக்ஸ் அடுக்கு 3 என்ன? எக்ஸ் அடுக்கு 5
எக்ஸ் அடுக்கு 1 எக்ஸ் அடுக்கு ஒய் அடுக்கு 1 ஒய் அடுக்கு 3னா ஒய் அடுக்கு 4 போட்டாச்சா. ப்ளஸ் இங்கே ப்ளஸ் வராது, ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஆயிடுது. மிகையும் குறையும் பெருக்குன்னா குறை தான் வரும். வந்துருச்சா. 15 எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் 4 மிகை அடுக்கு. அதே மாதிரி ப்ளஸ் 27 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு எக்ஸ் 4 3 ஒய் இன்ட்டு ஒய் என்னது மாற்று உறுப்பு. ஓர் உறுப்பாக இருந்துச்சுன்னா கூட்டலாம், இதெல்லாம் என்ன மாற்று உறுப்பு, அதனால் இதுக்கு மேலே கூட்ட முடியாது. 6 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் மைனஸ் 15 எக்ஸ் அடுக்கு 4 ஒய் அடுக்கு 2 ப்ளஸ் 27 எக்ஸ் அடுக்கு 3 ஒய் அடுக்கு 2. படித்தாச்சா. ஸோ இதை தரவ வச்சுக்கோங்க. எளிய முறை, அதாவது முதல்ல குறியீடை பெருக்கணும், அடுத்து கெழுக்களை பெருக்கணும். பெருக்கல் இருந்தால் தான் அங்கே என்ன வருது, கூட்டலும் கழித்தலும் வந்துடுது. கூட்டல் கழித்தலுக்கு இந்த கெழுக்களை எடுத்து இது பண்ணுங்கன்னு சொல்கிறது வராது. அதாவது இது செஞ்சால் தப்பு. 6 × 15 × 27 சொன்னால் தப்பு. கெழுக்களை வெளியே எடுத்து பெருக்க சொன்னீங்களேன்னு. ஏன்னா இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது கூட்டணும், இங்கே கழிக்கணும். பெருக்கல் இருந்தால் தான் இந்த மெத்தடு. முதல்ல கெழுக்களை எடுக்கணும், அப்புறம் மாறிகளை எடுத்து கூட்டணும், மாறிகளை எடுத்து பெருக்கணும். இங்கே பெருக்கல் இல்லை, இங்கெல்லாம் கழித்தல். அதனால் அடுத்து ஒத்த உறுப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கூட்டிடலாம். x5 இங்கே x5 இங்கே x5 இங்கே y4 இங்கே y2 இங்கேயும் y2 இருந்துச்சுன்னா என்ன கூட்டிடலாம். ஆனால் இதை கூட்ட முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.